எந்த கொம்பனாலும் தமிழ்நாட்டில் வந்து பீகார் மாதிரிலாம் பண்ண முடியாது. விஜயை தூக்கத்துக்கு வழி பாருங்க. டெல்லிக்கு மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருந்து பறக்குறாங்க. நயனா நாகேந்திரன் ஒரு நாள், அண்ணாமலை ஒரு நாள், அமித்ஷாவோட மீட்டிங் போட்டு அந்த நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீட்டிங் போட்டு ஏடிஎம்கேல 60 சீட்டு வேணும், 65 சீட்டு வேணும், 54 சீட்டு வேணும், இந்தந்த தொகுதியெல்லாம் வேணும் அப்படின்ற லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் நயனா நாகேந்திரன் ஒரு பக்கம் ஒரு டீமு, அண்ணாமலை சூப்பரா காய் நடத்துறாரு. டிடிவி பிறந்தநாள் வந்து போயிட்டு ஆர்வமிக்க தலைவர் ஜெயலலிதா பேருக்கு இருந்தீங்க கொண்டீங்க, அவரை இந்திரன் சந்திரன் புகழ்ந்து அவரை டெம்பர் ஏற்றி விட்டார். அவரை டெம்பர் ஏற்றி இவர் சூடா ஆகுறாரு எடப்பாடி. இப்போ ஏடிஎம்கே கூட்டணியில ஓபிஎஸ் சேருவாரா, டிடிடி சேருவாரா, சசிகலா சேருவாங்களா, இல்லை இவங்க தனி அணியா, 3 அணி 4 அணியா 5 அணியான்னு தெரியல. நல்ல பக்கம் அமித்ஷா வந்து ஸ்ட்ராங்கா விஜயை தூக்கத்துக்கு வழி பாருங்க, நெட்வொர்க் பண்ணுங்க, பண்ணனா வழக்கம் போல நம்ம கையில் இருக்கிற அஸ்திரத்தை தூக்கி வீசுங்க. கடைசி ஆயுதம் தசாவதாரம் மாதிரி நம்ம இடி சிபிஐ இப்படியே புலனாய்வு பிரிவுலாம் இருக்குது இல்லையா, இன்கம் டேக்ஸு, இந்த அஸ்திரத்தெல்லாம் வளர்ச்சியாக விட ஆரம்பிச்சிடலாம், நெருக்கத்தில் விட ஆரம்பிச்சிடலாம் ஜனவரியில். அதுக்கு ஏதாவது வரான்னு பாருங்க. சிஎம் நீயா நானான்றதுலாம் அப்புறம், முதல்ல ஆட்சி தேர்தல் சந்திக்கலாம்னு சொல்லி அமித்ஷா நட பக்கமும் வீசுறாரு. நட பக்கம் ஏடிஎம்கே கூட்டணி வேறு வழி கிடையாது. அவன் கேட்கிற சீட்டு தொகுதியை கொடுத்து தான் ஆகணும். அதில் ஏதோ செக்கு வச்சாங்கன்னா இவங்க ரோட்ல விட்டு ஓபிஎஸ் டீமை தூக்கிடுவார். விஜய் வரலாம் ஓபிஎஸ் டீமை தூக்கிடுவார். பிஜேபி ஜெயிக்க வச்சிருவாங்கன்ற கனவுல அவங்க அப்படி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் திருவண்ணாமலை இளைஞரணி கூட்டத்தில் 1.25 லட்சம் பேர் செஞ்ச கூட்டத்தில் எந்த கொம்பனாலும் தமிழ்நாட்டில் வந்து பீகார் மாதிரிலாம் பண்ண முடியாது. சந்திச்சு பாருங்க. தமிழ்நாடு தமிழ்நாடு தான். நான் பல இதில் சொல்லிக்கிறேன், தமிழ் மக்களை தமிழ்நாட்டையும் எந்த காலத்திலும் திராவிட ஆட்சியில தவிர வேற கட்சி நுழைய முடியாது. இவர் பிஜேபி தான் கூட்டணி போட்டாலும் சரி, அங்க போடுற கணக்கு இங்க வர முடியாது. இங்க 3 அணி 4 அணி ஆகுது. அவர் சொன்ன மாதிரி, உதயநிதி சொன்ன மாதிரி, இன்ஜின் இல்லாத காரை டோப் பண்ற மாதிரி பிஜேபி டோப் பண்ணுது. அதுதான் இன்னைக்கு நிலைமை. பொருத்தமா தான் சொல்லியிருக்கிறாரு. ஆமா, இவங்க என்னன்றாங்க, நான் ஏன் கார்ல போகணும், இன்ஜின் இல்லாத கார்ல, நான் பிளைட்ல பறக்கிறேன், மோடியோட அமித்ஷாவோட டைரக்ட் டீலிங்ல இருக்கிறேன், என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எடப்பாடி சொல்றேன். உன் இலை கிழிஞ்சு போச்சியா, இவ்வளோ பேர் தொண்டர்கள்லாம் உனக்கு வந்துட்டாங்க பொதுக்குழுக்கு, நீ கனவு காண்ற, எல்லாம் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்த கூட்டம் எல்லாம் அந்த மந்திரிங்க காலி ஆகிடுவானுங்க, மாவட்ட செயலாளருங்க காலி. கீழே டீக்கல்ல போய் காலையில் டீக்கல்ல போய் டீ சாப்பிடு, 4 பேர் உட்காந்து பேசுறத கேளு. உன் கட்சி லட்சணம் என்னன்னு சொல்லுவாங்க, விஜய் லட்சணம் என்னன்னு சொல்லுவாங்க, டிஎம்கே இது எல்லாம் பரவலாம் பேசுவாங்க டீக்கடை பெஞ்சில். ஒன்று ரொம்ப 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 கழுகழி துப்புறான். அதனால ஸ்டாலின் ஒரு பக்கம், டிஎம்கே திடமா, அரசாங்கமும் திடமா இருக்கு, ஆட்சியும் திடமா இருக்கு, கட்சியும் திடமா இருக்கு, இளைஞர் அணியும் திடமா இருக்காங்க. எங்க உங்க பக்கத்துல ஏதாவது ஒரு இளைஞர் அணி கூட்டத்தை கூட்டு, ஒரு பேரவை கூட்டு, இந்த சைல்டு பேபி விஜயம் கூட்டுட்டோம், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த விதத்தில் டிஎம்கே பேஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டாண்ட்
பெஸ்ட் ஸ்டாண்ட். எடப்பாடி ஃபைல் ஃபவுண்டேஷன் தான் அதிமுக கட்சி. ஆனா பெஸ்ட் வீக் ஆயிடுச்சு. நீ ஏன் வீக் ஆக்கிட்ட? எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. செங்கோட்டையன் பாரு, அரசாங்கம் பாரு, கோயிலாட்டியே மீட்டிங் நடத்த கொடுத்துக்கிட்டு பாரு. டெய்லி 5000 ரூபா வாடகை, 50,000 ரூபா நடத்திக்கோ. தரலன்னா தானே பிரச்சனை. நடத்து. அவர் ஒவ்வொரு தலைவராக ஏடிஎம் கார்டு நிறைய பேர் வராங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் விட்டுருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தா கரெக்டாக தான் வரும். ஆனால் அமித்ஷா கணக்கு, எடப்பாடி மோடி கணக்கும் தப்பு கணக்கு ஆகிடும் தமிழ்நாட்டில். சந்திப்போம் அடுத்த காணொலியில்.